Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 24வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் and then குஜராத் டைட்டன்ஸ் இந்த ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. and then குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. கன்சிக்யூட்டிவா லாஸ்ட் 2 மேட்சும் குஜராத் டைட்டன்ஸ் தோல்வியில இருந்து வர போறாங்க. இங்க குஜராத் டைட்டன்ஸோட தோல்வி தொடருமா இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸோட வெற்றி தொடருமா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 10th ஏப்ரல் நைட் 7:30க்கு சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம் ஸ்மால் லீக்காக. அது மட்டும் இல்லாம கிராண்ட் லீக்கும் டெமோ டீம் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்க மைண்ட் செட்ல தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல இந்த சீசன்ல இது வரைக்கும் 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்லயுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியும் அண்ட் தென் ஒரே ஒரு மேட்ச் சேஸ் பண்ணியும் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஆனா ஓவராலா பார்க்கும்போது இந்த வென்யூல 55 மேட்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாண்டுருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 13 மேட்சும், சேஸ் பண்ண மேட்ச்ல 23 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா 36 மேட்சஸ் இந்த வென்யூல ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. 19 மேட்சஸ் லாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபிளான ட்ராக். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் தென் பேட்டர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க. ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 159, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 145. 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 5 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 1 மேட்சும், குஜராத் டைட்டன்ஸ் 4 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைடுன்னு பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் இருந்தாலும் இந்த சீசன்ல இது வரைக்கும் 1 மேட்ச் கூட தோல்வி அடையாத ராஜஸ்தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்க போறாங்க இந்த சீசன்ல. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் இந்த வென்யூல இது வரைக்கும் அவங்க லாஸ் ஆகல. இந்த சீசன்ல ரொம்பவே அட்வான்டேஜஸ் இருக்க போறது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தான். ஆனா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த வென்யூல 1 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 1 மேட்சும் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு அட்வான்டேஜஸ் தான் குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்க போகுது. ஆனா லாஸ்ட் 2 மேட்ச் லாஸ்ட்ல இருந்து வராங்க குஜராத் டைட்டன்ஸ். சோ அந்த தோல்வி தொடர்றதுக்கான சான்சஸ் கூட ரொம்பவே அதிகமா இருக்கனால ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வென்யூல இந்த சீசன்ல ஓவராலா 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல பவுலர்ஸ்க்கு 27 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்టిక్యులர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 18, ஸ்பின்னர்ஸ்க்கு 9 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 9 விக்கெட்ல ஆல்மோஸ்ட் ஒரு 5ல இருந்து 7 விக்கெட்டை லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர் நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேஸ் பவுலர் அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்க்கு தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா டீமை கொடுத்து நீங்க பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம ஃபேண்டசில பிளே பண்றோம், நம்மளோட காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றோம். அங்க நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கணும், கிவ் அவே இருக்கணும், சீரிஸ் லீடர் போர்ட், இந்த மாதிரி நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி ஆப்ல பிளே பண்றோம் அப்படின்னா நம்ம நார்மலா பிரைஸ் அமௌண்ட் வின் பண்றது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் வின் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு பூஸ்டரா இருக்க போது அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள ஆப் தான் ஸ்போர்ட்ஸி ஆப்.
ஸ்பாட்டசி ஆப்ல இந்த ஐபிஎலுக்கு சீரீஸ் லீடர் போர்டு ஆக்டிவ்ல இருக்கு. அதுல நீங்க ஃபர்ஸ்டா வரீங்க. ஒன்றும் பெருசாலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஒரு மேட்சுக்கு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுவும் 10 ரூபா கான்டெஸ்ட்ல 10 டீமா பிக் பண்ணுங்க. அந்த 10 டீமும் டிஃப்ரெண்டா பிக் பண்ணுங்க. அதுல எந்த டீம் அதிக பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மேட்சஸும் பிளே பண்ணிட்டே வாங்க. ஓவராலா பார்க்கும்போது யார் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் காரை பிரைஸா கொடுக்க போறாங்க. அந்த செகண்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய், தேர்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 1 lakh. இந்த மாதிரி ஓவராலா 1000 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. நம்ம நார்மலா வின் பண்ற அமௌண்ட் இல்லாம இது எக்ஸ்ட்ராவா இந்த ஐபிஎல்ல வின் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பாட்டசி ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஸ்மால் லீக் ரொம்பவே பெஸ்டான ஆப். நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் ஸ்பாட்டசி ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்பாட்டசி ஆப்ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. 24/7 இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல் உள்ள ஆப்ஷன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம கஸ்டமர் கேர்ல நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்லயே பேசி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஃபேண்டசில நம்ம டீமை பிக் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதே கிடையாது. ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி கூட மணி நிறைய அனுப்பலாம். அதுக்கான ஆப்ஷனும் இங்க ஸ்பாட்டசி ஆப்ல இருக்கு. அதுதான் பாப் ஆப்ஷன். 5 பிளேயர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஒரு பிளேயரும் நம்ம ஆப்போனன்ட் நம்ம பிக் பண்ணதுல இருந்து பேலன்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்களா, அதுல இருந்து நம்ம ஆப்போனன்ட் ஒருத்தரையும் பிக் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர்த்துல யார் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வின்னர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய அனுப்பலாம். ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டசி ஆப்க்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் 2 பேர் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3 சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், த்ரூ ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், யஸ்வந்தர் சஹால், ஆவேஸ் கான், நாண்ட்ரி பர்கர். இது ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா யஸ்வந்தர் சஹாலும் சுபம் டூபே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நாண்ட்ரி பர்கர் 1, ஆவேஸ் கான் 2, யஸ்வந்தர் சஹால் 3, ட்ரெண்ட் போல்ட் 4, ரவிச்சந்திரன் அஸ்வின் 5. இந்த மாதிரி ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன்ல ரியான் பராக் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் மோஸ்ட்லி ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, யஸ்வந்தர் சஹால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, நாண்ட்ரி பர்கரும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஆவேஸ் கான் நல்லா பவுல் பண்றாரு, எக்கனாமியா பவுல் பண்றாரு, விக்கெட் கிடைக்குது அப்படின்னா இவரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்போ ரியான் பராக்கோட ஓவர் கம்மியாகும், பவுல் பண்ண மாட்டாரு. அது ஆவேஸ் கான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு அப்படின்னா அவர் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவரோட ஸ்டாப் பண்ணிட்டு, நாண்ட்ரி பர்கர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாருன்னா அவரே 2ல இருந்து ஒரு 3 ஓவரோட நிறுத்திட்டு அந்த பேலன்ஸ் இருக்க ஓவரை ரியான் பராக் பவுல் போடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இனிஷியலி பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான் அண்ட் தென் நாண்ட்ரி பர்கர் இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், நாண்ட்ரி பர்கர் இவங்க 3 பேர் தான் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில் அண்ட் தென் சாய் சுதர்சன் இவங்க 2 பேர் தான் இயர்லியே இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3 கெயின் வில்லியம்சன் அண்ட் தென் பிஆர் பரத், சரத், விஜய் சங்கர், அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் பேக் டு டீம், ரஷீத் கான், நூர் அகமது, உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, தர்சன் நல்கண்டே. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா மோஹித் சர்மாவும் ராகுல் டிவாட்டியா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தர்சன் நல்கண்டே 1, மோஹித் சர்மா 2, உமேஷ் யாதவ் 3, நூர் அகமது 4, ரஷீத் கான் 5 அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் 6. ஓவராலா இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் குஜராத் டைட்டன்ஸ் வர போறாங்க. இதுல மோஸ்ட்லி 4 ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றதான சான்சஸ் இருக்கும் அப்படின்னா ரஷீத் கான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, நூர் அகமது 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, மோஹித் சர்மா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்றதுனால அவர் ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை
உமேஷ் யாதவ், தர்ஷன் நல்கண்டே இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு கொஞ்சம் நல்லா எக்கனாமியா போல் போடுறாங்களோ விக்கெட் கிடைக்குதோ அவங்க 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஓவரை தர்ஷன் நல்கண்டே போல் போடுறதுல சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் அஸ்முதுல்லா, ஓமர் ஜாய், உமேஷ் யாதவ் அண்ட் நூர் அகமத் இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல போல் போடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ் அப்படின்னா உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா அண்ட் தென் தர்ஷன் நல்கண்டே அதுல 15 இருந்து 20 ஓவருக்குள்ள ஒரு 16வது ஓவரோ 17வது ஓவரோ ஒரு ஓவரை ரஷீத் கான் போல் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்ற கான்செப்ட் தான். 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன்ல அவங்க டியூல் ஆப்ஷனா இருக்கணும். அதாவது பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். பேட்டரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல மினிமம் 2 ஓவர் ஆச்சும் டெத்ல பவுல் பண்ணணும். விக்கெட் கீப்பரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இந்த மாதிரி தான் பிக் பண்ணிருப்பாங்க, தப்பே கிடையாது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம ஃபேண்டசில பிளே பண்ண போறோம். இங்க பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இந்த இடத்துல நம்ம காசை நம்ம எக்காரணத்துக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த 6ல இருந்து 8 பிளேயர்ஸை நான் சேஃபா மூவ் ஆன் பண்ண சொல்றேன். ஏன்னா இவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இவங்க பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃபிளாப் ஆனாலும் இந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வரனால நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் 6ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸ் நம்ம சேஃபா மூவ் ஆன் பண்ண சொல்றோம். அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ சேஃப் பிளேயர்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சஞ்சு சாம்சன். இந்த வென்யூல டீசெண்டா ஆடிட்டு இருக்காரு. 2 மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இதே வென்யூல 50+ ரன் 2 டைம்ஸ் அடிச்சிருக்காரு 3 மேட்ச்ல. ஒரு நல்ல ஃபார்ம் சஞ்சு சாம்சன். விக்கெட் கீப்பர் பண்றாரு, அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல நம்பர் 3ல வர போறதுனால டாப் ஆர்டர்ல வராரு. ஸோ இதுவும் அவருடைய அட்வான்டேஜஸ். ஸோ பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும். விக்கெட் கீப்பர் பண்றதுனால அதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஈஸியா ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஒரு பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40, மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும். அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி இந்த 6 பிளேயர்ஸ்க்கும் நிறையவே இருக்கு. அண்ட் தென் அஸ்முதுல்லா, ஓமர் ஜாய் பேக் டு லாஸ்ட் மேட்ச் டீமுக்குள்ள விளையாடல. இந்த மேட்ச் டீமுக்குள்ள வராரு. உள்ள வராரு அப்படின்னா 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதுல இனிஷியலி நியூ பால்ல போல் பண்றாரு. நியூ பால்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் இவருக்கு இருக்கு. ஒரு விக்கெட் இவர் எடுத்தா போதும். அந்த ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சுன்னா அதுல ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், உள்ள பிளே பண்ணது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல உள்ள வந்து வெறும் ஒரு 5 ரன் அடிச்சா போதும். ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அஸ்முதுல்லா, ஓமர் ஜாய் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் நாண்ட்ரி பர்கர் இந்த வென்யூ ரெக்கார்டை வச்சு அவருக்கு ஒரு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வென்யூ ரெக்கார்டு வச்சு நம்ம யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாண்ட்ரி பர்கர் அண்ட் தென் யஸ்வந்தர் சஹால் இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த வென்யூ ரெக்கார்டு வச்சு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நாண்ட்ரி பர்கர் இந்த வென்யூல விளையாண்டா எல்லா மேட்சுமே 1ல இருந்து 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் சீமர் எல்லாருமே ட்ரன் பவுல்ட்டுக்கு மோதிட்டு இருக்கும் போது நம்ம நாண்ட்ரி பர்கரை டிஃபரெண்டா ட்ரை பண்றோம். நாண்ட்ரி பர்கர் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த யஸ்வந்தர் சஹால் லெக் பிரேக் ஸ்பின்னர் கூகுளிஸ் நிறைய போடுவார். இந்த வென்யூல எல்லா மேட்சுமே 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சேம் அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா இவருமே ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரஷீத் கான் நமக்கு நல்லாவே தெரியும். யஸ்வந்தர் சஹாலுக்கு இந்த வென்யூல சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரஷீத் கானுக்கும் சப்போர்ட்டிவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ரஷீத் கான் உள்ள வந்து கண்டிப்பா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் ஆடுறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் கேன் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப், ஒரே ரனுக்கு விக்கெட்டை விட்டு இருந்தாரு. ஆனா அவரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். விடாமுயற்சி உள்ள பிளேயர். கடைசி எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் டீமுக்காக போராடுவாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் பெரிய ஷாட்ஸ்க்கு போக மாட்டாரு. கிரவுண்ட்ல நிறைய ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். அதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். உள்ள நின்று
ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாலே ஈஸியா இவரு ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த குவாலிட்டி கெயின் வில்லியம்ஸ்ட இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரோட குவாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாம்னா இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்லயே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இவங்க 3 பேரும் நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நூர் அகமத் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் உள்ள வந்துட்டாருன்னா ரஷீத் கான் கிடைக்கக்கூடிய விக்கெட்ஸ் எல்லாமே இவரு கிடைச்சிருது. ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். சப்போஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஜாஸ் பட்லரோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோ சஞ்சித் சாம்சனோ இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் விட்டாங்க. சோ இல்ல டாப் ஆர்டர்ல கொஞ்சம் டீசென்ட்டா ஆடிட்டாங்க. மிடில் இருக்கக்கூடிய ரியான் பராக் இவங்க எல்லாரும் கொஞ்சம் சிம்ரன் ஹெட்மேர் இவங்கலாம் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும். அதுலயே ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இது இல்லாம 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட கண்டிப்பா இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ஆவேஸ் கான் ரீசெண்டா ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் இவர் ஓவர் அடி விழுந்துட்டு இருக்கு. விக்கெட் எடுக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. டெத்ல போல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அன்பார்ச்சுனேட்டானா கண்டிப்பா இவரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நூர் அகமத் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆவேஸ் கான் இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிஆர் சரத் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது. ஆனா பெருசா எதுவும் அவரோட திறமையை வெளிப்படுத்தல. ஆனா இவருக்கு இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ணும்போது அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குதுன்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா லோ பர்சன்டேஜ்ல வெரி பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் பிஆர் சரத்தோட அந்த புவர் ஃபார்ம் தான் கண்டினியூ ஆகும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு பதில் ராகுல் திவாட்டியா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த டீமோட குஜராத் டைட்டன்ஸோட பினிஷர் அப்படின்னா அது ராகுல் திவாட்டியா தான். எண்ட்ல உள்ள ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் ஒரு 10ல இருந்து ஒரு 12 பால் ஃபேஸ் பண்றாரு. குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்துருவார் ராகுல் திவாட்டியா. அவரோட வேலையா அதுதான். ஸோ பிஆர் சரத் சைட் நீங்க மோதல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ராகுல் திவாட்டியாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். உமேஷ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருந்தாரு. 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதே மாதிரி சேம் இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஈஸியா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருந்து டீமுக்குள்ள ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சிம்ரன் ஹெட்மயரை எந்த மாதிரி டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஜாஸ் பட்லர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரியான் பராக் இவங்க 3 பேர்த்துல 2 பேர் ஃபிளாப் ஆயிடுவாங்க. கொஞ்சம் இயர்லியா ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ளேயோ ஒரு 20 ரன்னுக்குள்ளேயோ விக்கெட்டை விட்டுருவாங்க. ஒரு 13 14 ஓவர் 15 ஓவருக்குள்ளேயே சிம்ரன் ஹெட்மேயர் பேட்டிங்ல உள்ள வரத்தான சான்ஸ் இருக்கும்னு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல சிம்ரன் ஹெட்மேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜாஸ் பட்லர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோ ரியான் பராக்கோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டீம்ல சிம்ரன் ஹெட்மேயரை நீங்க டிராப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிவா டீமை பிக் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். லோ பர்சன்டேஜே கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நூர் அகமத் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆவேஸ் கான் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்புன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிஆர் சரத் நம்மளோட கான்செப்ட்ல இருந்து பிக் பண்ணிருக்கோம். இல்லைன்னா நீங்க ராகுல் திவாட்டியா கூட போகலாம். அண்ட் தென் உமேஷ் யாதவ் சிம்ரன் ஹெட்மேயர் இவங்களை நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க 50-50 ஆப்ஷன் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல சேஃப் பிக்ல இருந்து அந்த 6 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. அந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர், இந்த 5 பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். மோஸ்ட்லி 40ல இருந்து 70% யூசர்ஸ் இவங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணுங்க. எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா சுமன் கில்லுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் சுமன் கில் 25+ ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்குள்ள வர முடியும். ஆனா குஜராத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அவே கிரவுண்ட் வரும்போது கொஞ்சம் இயர்லியா அவரு விக்கெட்டை வெறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல இனிஷியலி நியூ பால் வந்து ட்ரெண்ட் போல்ட் பண்ண போறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூ பால் பவுலர்னா அது ட்ரெண்ட் போல்ட் தான். ட்ரெண்ட் போல்ட் கிட்ட சுமன் கில் நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்னு கிடையாது, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் நல்லா வந்து இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய முறை
சுமன் கில் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ சுமன் கில்ல 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரெண்ட் போல்ட் ஓவரை கடந்துட்டாரு அப்படின்னா அவர் பேட்ல இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும். இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ சுமன் கில்ல நீங்க டிராப் பண்ற டீம்ல சாய் சுதர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும். சாய் சுதர்சன் இனிஷியலி ஸ்டார்ட் பண்றாரு, ஆனா பொறுமையா ஆடுவாரு. நமக்கு நல்லாவே தெரியும். கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 25+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு டீமுக்காக. எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்காரு. இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்தான். ரவிச்சந்திரன் அஸ்வின் இவருக்கு நிறைய முறை நெட்ல பவுல் பண்ணிருக்காரு. இவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தெளிவா தெரியும். ஸோ சாய் சுதர்சனோட விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா அது ரவிச்சந்திரன் அஸ்வினால தான் முடியும். சுமன் கிலுக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் ட்ரெண்ட் போல்ட். ஸோ மோஸ்ட்லி சுமன் கில் இயர்லியா விக்கெட் விட்டுருவாரு ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல சாய் சுதர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லைன்னா நீங்க சுமன் கில் சைடே நீங்க போகலாம். அண்ட் தென் இவங்க 2 பேரும் ஜாஸ் பட்லரும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா 25+ ரன் அடிச்சாதான் இவங்க 2 பேரும் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் பெங்களூருக்கு அகெயின்ஸ்டா 100 அடிச்சாரு. ஆனா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 2-3 மேட்சா பெருசா அவரால் ஸ்கோர் ஆட முடியல. ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்குள்ளேயே இயர்லியா விக்கெட்டை விட்டுறாரு. சப்போஸ் நீங்க ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நம்ம சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அப்ப ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. 2 பேருமே ஒரு 30+ 40+ ரன் அடிப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல ரியான் பராக் தேவைப்பட மாட்டாரு. ஏன்னா ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேருமே பேட்டிங்ல உள்ள நின்று ஒரு 15ல இருந்து ஒரு 17 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னா ரியான் பராக் உள்ள வந்து பெருசா ஸ்கோர் ஆட முடியாது. ரியான் பராக் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. ஸ்டார்டிங்ல ஒரு 4ல இருந்து ஒரு 5 பால் ஆச்சும் பிடிச்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் ஹிட்டிங் எபிலிட்டி அவர் வரும். அந்த ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர்த்துல ஜாஸ் பட்லரோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல ரியான் பராக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவா டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் மோஹித் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் டெத்ல அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் இனிஷியலி நியூ பால்ல விக்கெட் எடுத்துறாரு. அந்த பேலன்ஸ் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா இவருமே ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரெண்ட் போல்ட்டையும் மோஹித் சர்மாவையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சஞ்சு சாம்சன் 1, அஸ்முதுல்லா உமர்ஸா 2, நாண்ட்ரி பர்கர் 3, ரஷீத் கான் 4, யஸ்வந்தர் சகால் 5, கெயின் வில்லியம்சன் 6. இந்த 6 பிளேயர்ஸுமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நம்மளோட இந்த இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் அந்த ரீசெண்ட் டைம் ஃபார்ம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி இந்த 6 பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஜாஸ் பட்லர் 7, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 8 இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல நாக் ஆடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லைன்னா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரியான் பராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ட்ரெண்ட் போல்ட் 9 அண்ட் தென் மோஹித் சர்மா 10 இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. சுமன் கில் 11. சுமன் கிலுக்கு ட்ரெண்ட் போல்ட் ஓவர்ல விக்கெட் வருதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இயர்லியா ஒரு விக்கெட் விட்டுருவாரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல சாய் சுதர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமத் அண்ட் தென் ஆவேஸ் கான் 14 இந்த 3 பிளேயர்ஸுமே லோ பர்சன்டேஜ்லயே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிஆர் சரத் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இல்ல அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ராகுல் டிவாட்டியாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் உமேஷ் யாதவ் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், ரியான் பராக், சஞ்சு சாம்சன் இதுல இயர்லியா ஒரு 3 விக்கெட் இயர்லியா விட்டுருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல சிம்ரன் ஹெட்மயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பிளேயர்ஸ் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்க் பிக்ல வந்துருவாங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீம் ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் கண்டிப்பா லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறத தெளிவா வச்சுக்கோங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல
குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். அதனால நீங்க ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை மட்டும் அந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தும் டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்தும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். சேஃப் பிக் பொறுத்த வரைக்கும் நம்ம விக்கெட் கீப்பர்ல இருந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும்னா லோ பர்சன்டேஜ் வந்து பிஆர் சரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கெயின் வில்லியம்சனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேண்ட்ரியா பிக் பண்ணிருக்கோம். இதுல நீங்க சுமன் கில் ஒரு 50-50 ஆப்ஷன். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் கிட்ட த்ரெட்டிங் இருக்கனால இயர்லியா விக்கெட் வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த ஓவரை தாண்டிட்டாருன்னா கண்டிப்பா 30+ ஆடி கொடுத்துருவாரு. சுமன் கில்லையும் சாய் சுதர்சனையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் இதை விட ரொம்ப நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மட்டும் ராகுல் டிவாட்டியாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் நீங்க இப்போ ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர்ல இருந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். இதை விட கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா மட்டும் சிம்ரன் ஹெட்மேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிஎல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அஸ்முதுல்லா ஓமர் ஜாய்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இதை தவிர யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரியான் பராகுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பவுலிங் பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சஹல், ரஷித் கான், நாண்ட்ரி பர்கர் இவங்க 3 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு நீங்க 60 இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா ஒன் ஆஃப் த நியூ பெஸ்ட் பால் விக்கெட் டேக்கிங் பவுலர்னா அது ட்ரெண்ட் போல்ட். அது மட்டும் இல்லாமல் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இந்த வென்யூல இந்த சீசன்ல விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதனாலதான் ஒரு 50 இருந்து ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா மட்டும் ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மோஹித் சர்மா அவரும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உமேஷ் யாதவ் அவருக்கு ஒரு ரிஸ்கா நீங்க உமேஷ் யாதவ் ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். அதுல கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நூர் அகமத் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தர்சன் நல்கண்டே ரொம்ப ரிஸ்கியா ஒரு 5% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சஞ்சு சாம்சன், ரஷித் கான், அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா யஸ்வந்தர் சஹல், கெயின் வில்லியம்சன், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த 6 பிளேயர்ஸ் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அவருக்கு ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த நாண்ட்ரி பர்கர் அவருக்கு ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா போகணும் முடிவு பண்ணீங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சாய் சுதர்சன் அவர் ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் மோஹித் சர்மா ரொம்ப ரிஸ்கி பிக். ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார்னா அவர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸை நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.